வெல்கம் டு பிளாக் கிரேசி ஃபேமிலிஸ். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அல்மதீனா அப்படிங்கிற சில்லி கடைக்கு தான் வந்திருக்கோம். நம்ம அண்ணனோட கடை தான். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம கடையில் என்னென்ன ஃபேமஸ்? நம்ம கடையில் பீஃப் சில்லி போடுறோம், பீஃப் ஈரல் இருக்கு, பீஃப்ல நுரையீரல் போடுறோம், மூளை போடுறோம். முதல்ல சூப்பு போட்டுட்டு இருந்தோம், இனிமேல் அதையும் ஆரம்பிக்கலாம்னு கொஞ்சம். இப்போ அதிகப்படியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சில்லிலாம் அஜினமோட்டா கலக்கிறது, அப்புறம் இந்த பவுடர்லாம் போடுறதெல்லாம் போடுறாங்க. அந்த இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க. நம்ம ஃபேமிலி நிறையா இருக்கிறதுனால இந்த இடத்துல அதெல்லாம் போட்டு நம்ம குழந்தைங்க சாப்பிட்றதுனால அதெல்லாம் சேர்த்துறதில்ல. ஆயிலே பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான ஆயில் தான் போடுறேன். பேப்பர் கூட பிரிண்டட் பேப்பர் நான் யூஸ் பண்ணுறதில்ல, இந்த பட்டர் பேப்பர் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால முடிஞ்சாலும் எவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் எத்தனை வருஷமா நான் கடை வச்சிருக்கேன்? நான் இப்போ இந்த கடை போட்டு 1 வருஷம் ஆகும். 1 வருஷம் 3 மாதம் ஆகுது. ஓகே ஓகே ஓகே. ஏதோ ஓரளவு ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டால ஓடிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் பிக்கப் ஆகல, மக்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம். இந்த 1 வருஷத்துல நீங்க அந்த கடையை வச்சதுக்கு அப்புறம் என்ன கத்துக்கிட்டீங்க? இது மூலியமா என்ன? முடிஞ்ச அளவுக்கு தரமா கொடுத்தா நம்மளையும் தேடி ஆளுங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி ஓரளவு பாடம் இருக்கு. அதனால நம்ம கிட்ட சாப்பிட்றவங்க நம்மளை விட்டு போறதில்ல, நம்மளை தேடி வந்துருவாங்க. புது கஸ்டமர் வரவங்கள எப்படி கவர் பண்ணுன்றதை இப்போதான் கத்துக்கிட்டு இருக்கேன். கற்றுக்கிட்டா நம்ம இன்னும் கொஞ்சம் நம்மளோட வியாபாரம் பிக்கப் ஆயிரும். இன்னும் மக்களுக்கு தெரியல இந்த இடத்துல டேஸ்ட். ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா தான் அவங்களுக்கு என்ன டேஸ்ட்டு எப்படி தராங்கன்றது தெரியும். அதனால போக போக. உங்க கடை எங்க இருக்குன்னு அப்படியே நீங்களும் அப்படியே சொல்லிடுங்க. என்னோட கடை வந்து நாமக்கல் சேந்தமங்கலம் ரோடு பெரிய பள்ளிவாசல் போகிற இடத்துல பாரதி ஸ்டோர் பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. லவ்லி சலூனுக்கு வெளியில் நான் கடை வச்சுருக்கேன். ஓகே ஓகே. இப்போதைக்கு கடை எதுவும் கிடைக்காதனால நான் வெளியே ரோட்டில் வச்சு பண்ணிட்டு இருக்கேன். கடை கிடைச்சா கடையாக போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதெல்லாம் உங்க சப்போர்ட்ல தான் இருக்கு. இதெல்லாம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா சீக்கிரம் ஒரு கடையா எடுத்து கொஞ்சம். இந்த 1 வருஷத்துல எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நீங்க எதிர்பார்க்க? நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. அப்படியே நான் அந்த நிறைய மீதியாகவும் அப்படியே தூக்கி போட்டு போயிடுவேன். அதை யூஸ் பண்ண முடியாது. அது மிச்சம் புரட்டாசி மாசம் வேற. ஆமா, புரட்டாசி மாசம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதுக்காக கடை லீவ் விட முடியாதுல்ல. என்ன நம்பி வர கஸ்டமர் நிறைய இருக்காங்க. அதனால கொஞ்சமா போட்டு நின்றுருக்கேன். இப்போ முதல்லலாம் நிறைய போட்டு வேஸ்ட் பண்ணுவேன். இப்போ அன்னன்னைக்கு எவ்வளவு ஓடுதுன்னு தெரிஞ்சதுனால நம்ம அப்படியே தப்பிச்சுக்கிறோம். சில்லி வந்து நீங்க போடுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு கிலோ போடுவோம் அப்படிங்கிற மாதிரி? எனக்கு இப்போ ஒரு 7-8 கிலோ ஓடுது. இன்னும் பிக்கப் ஆனா பிக்கப் ஆகாவ எப்படி ஓடுதோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்தியும் போடுவோம், கம்மியும் போடுவோம். இப்போ நம்ம புதுசு தானே. இந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்களேன், அந்த பக்கம் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 20 கடை இருக்கு. அப்படிங்கும் போது நம்ம கொஞ்சம் நம்ம டேஸ்ட் பார்த்து பிடிச்சி போய் வந்து பிக்கப் ஆகிற வரைய நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகும். அதுக்கு சில நாட்கள் ஆகும். நீங்களும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா சீக்கிரம் நம்ம கடை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி நாங்களே சப்போர்ட் பண்றோம். வேற என்னென்ன பிளான்? இதை விட்டுட்டு சில்லி மட்டும் இல்லாம வேற ஏதாவது கடையா கிடைச்சா ஃபியூச்சர்ல பிரியாணி, இன்னும் 2-3 ஐட்டம் அந்த சேலத்துல போற மாதிரி கிரீன் சில்லி அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். கடையா கிடைக்கும், அதுக்காக பார்த்துட்டு இருக்கேன். இந்த இடத்துல என்னால பண்ண முடியல, ஏன்னா பின்னாடி வேற ஒரு கடை இருக்கறனால அவங்க இல்லாத டைமிங்ல தான் நான் போட்டுட்டு இருக்கேன். அதனால இப்போ கடையா கிடைச்சதுன்னா வேற இதுல ஆட் பண்ணி நல்லா இங்க இல்லாத விஷயமா கொஞ்சம் புதுமையா பண்ணலாம்னு திங்க் பண்ணிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்க. நானும் பெரிய இடத்துக்கு வந்து எல்லாமே பண்ணணும். ஆனா அதுவும் மிச்சம் இது புதுசுதான். ஏன்னா நார்மலா எல்லாரும் நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி தரதை விட்டுட்டு இப்ப பாத்தீங்கன்னா நீங்க அப்டேட்டடா அதுக்கு வந்து பட்டர் பேப்பர் நிறைய பேர் என்கிட்ட வந்து இந்த பிரிண்ட் இல்லாம வெறும் தட்டுல கொடுங்கன்னு கேட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பிரிண்டட் போடும்போது அதுல ஏதோ எஃபெக்ட் வருது என்னென்னமோ சொன்னாங்க, அது நமக்கு தெரியல. அதனால நான் பட்டர் பேப்பரா வாங்கி வச்சிட்டேன். ஏன்னா அதனால ஒரு குறையா நம்ம கஸ்டமர் போகக்கூடாதுன்னு சொல்லி பட்டர் பேப்பரா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிட்றவங்களுக்கு பார்சலுக்கு எல்லாமே நான் அதுலேயே கொடுத்துறது. அது கொஞ்சம் காஸ்ட் சேர்த்தியாவது இருந்தாலும் கொஞ்சம் நீட்டா போயிருமேன்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல மக்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக பாக்குறீங்க? ஆமா ஆமா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். அப்பதானே அவங்க திரும்பி நம்ம கிட்ட வருவாங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இந்த கடையில வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம வீடியோ கீழே கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். மறக்காம நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க.